அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட தகவலை நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் 18ஆம் தேதி பங்குனி 4ஆம் நாள் பாத்தீங்கன்னா அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா சாதாரண அமாவாசை அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த சக்தி நிறைந்த அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவிற்கு புதிய திருப்பங்கள், புதிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் நீங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. செல்வ வளம் அதிகரிப்பதற்காக ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நாம சொல்லலாம். இந்த பரிகாரத்தை வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில நிச்சயமா நீங்க செய்யலாங்க. முதல்ல இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த அமாவாசை தினங்களில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிக அளவில் பலன் கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தோட பேராற்றல் நிறைந்த இந்த அமாவாசை நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை நாம செய்தாலும் அதுல மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது இந்த செல்வ வளம் அதிகரிப்பதற்கான பரிகாரம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதற்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் இந்த பரிகாரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். இதனால பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நம்ம மகாலட்சுமி தாயாரை முதல்ல வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். இதனாலதான் பாத்தீங்கன்னா பல ஆலயங்களில் அமாவாசை நாட்களில் மகாலட்சுமிக்கு தனியாக சிறப்பு வழிபாடு செய்யறாங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலுமே மகாலட்சுமி பூஜையை முதல்ல செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலையும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வார்களாம். அதனாலதான் அவர்கள் இன்றளவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த வாய்ந்த அமாவாசையாக பங்குனி அமாவாசையை சொல்லலாங்க. பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் இதனால நிச்சயமாக உண்டாகலாம். இந்த மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை நம்ம ஒன்று சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசனை மிகுந்த பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியுடைய அருள் முழுமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக சொல்லப்படுது. இந்த 3 பொருட்களையும் வைத்துதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குமாக நம்பிக்கையாக சொல்லலாம். இந்த பங்குனி அமாவாசை மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே இந்த 3 பொருட்களையும் ஒன்று சேர வைத்து மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைக்கலாம். அதன் பிறகு இந்த பச்சை கற்பூரம் சிறிது துண்டை எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3ஐயும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மகாலட்சுமியுடைய படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ நீங்க வைக்கலாம். இந்த பொருட்களை நீங்க தவறி கூட துணியில் கட்டி வைக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி முறையில நிச்சயமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அமாவாசை நாள் முழுவதுமே இந்த மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இந்த பொருள் அப்படியே இருக்கணும். அமாவாசையினுடைய மறுநாள் பாத்தீங்கன்னா அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நீங்க வைக்கலாம். அதாவது பரிசில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய கள்ளா வெட்டிகளில் இந்த பொருளை நீங்க நிச்சயமா வைக்கலாம்.
இந்த பச்சை கற்பூரம் பாத்தீங்கன்னா காற்றில் ஈஸியாக கரைந்துவிடும். ஏலக்காயும் கிராம்பும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. இந்த பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஏலக்காய் கிராம்பை நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது அதுல காட்டி விடலாங்க. இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் இந்த மாதிரி முறையில நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் கண்டிப்பாக விரைவிலே உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும். சோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை கன்னி ராசினியர்கள் இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை செய்த பிறகு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அதீத மாற்றங்களை நிச்சயமா நீங்க பார்க்கலாம். சோ அடுத்ததாக இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கன்னி ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அமாவாசையினுடைய தாக்கம் கன்னி ராசினியர்களுக்கு எந்த மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே கன்னி ராசினியர்கள் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கலாம். சில நேயர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் கூட உண்டாகலாம். சில நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக நடந்து முடியலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் அரங்கேறும் சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடையலாம். உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது பாத்தீங்கன்னா ஆணவம் தலை தூக்க நேரலாம். இதனால கவனத்துடன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கலாம். உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உயரலாம். உங்களுடைய எண்ணங்கள் அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கலாம். புதிய பொறுப்புகள் ஏதாவது இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் தாமதமாக இருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது. வருமானம் பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே நீங்க ஈடுபடலாம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு நிச்சயமா கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா மனத்தில் புத்துணர்ச்சி நிச்சயமா அதிகரிக்கும். உங்களுடைய தோற்றத்தில் பொழிவு உண்டாகலாம். சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா பெயரும் புகழும் வளரலாம். புதிய பதவிகள் உங்களை தேடி வருங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாகலாம். உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கிறது. அது போலவே தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குங்க. ஆயினும் பாத்தீங்கன்னா எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளை மட்டுமே நீங்க கவனமாக இருப்பது முக்கியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம். சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவே கூடாதுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. சேமிப்பில் நல்ல கவனம் ரொம்ப முக்கியம். ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மாணவ மணிகளுக்கு நினைவாற்றல் பெருகலாம். இதனால பாத்தீங்கன்னா தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு இருக்கிறது. உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக மாணவர்களுக்கு இந்த நாள் அமையலாம். சோ இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கன்னி ராசினியர்களுக்கு அதீத நன்மை மட்டுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சோ இந்த நேரத்தில் நீங்க ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா என்ன பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமும் உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி கொடுத்து நீங்க வழிபாடு செய்து வரலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிக்கல், கவலை எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்கலாம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே இதனால நிச்சயமா அகன்றுவிடும். சோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தையும் கன்னி ராசினியர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னி ராசினியர்களுக்கு அமாவாசையினுடைய தாக்கத்தால்
கிடைத்திருக்கக்கூடிய நன்மை தீமை என்ன அப்படின்றத பார்த்திருப்போம். அது போலவே செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன மாதிரி பரிகாரங்களை இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.